பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. 2024 ஆண்டில் சைபர் மோசடியில் 22,846 கோடி ரூபாயை இந்தியர்கள் இழந்துள்ளனர் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை இணை அமைச்சர் பண்டி சஞ்சய் குமார், NCCRP, CFCR, RFMS ஆகிய இணையதளங்களில் பொதுமக்கள் சைபர் மோசடி குறித்து புகார் அளிக்கின்றனர். இரண்டையும் இந்தியன் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் இயக்கி வருகிறது. இதன் மூலம் 2024 ஆண்டு சைபர் மூலம் நிதி மோசடி நடந்ததாக 36 லட்சம் புகார்கள் வந்தன. ஆனால் 2023 ஆண்டு 24 லட்சம் புகார்கள் மட்டுமே வந்தன. 2023 ஆண்டு நிதி மோசடியில் 7,645 கோடி ரூபாயை இழந்த இந்தியர்கள் 2024 ஆண்டு 22,846 கோடி ரூபாயை இழந்துள்ளனர். இது 206% அதிகம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 18 லட்சம் புகார்கள் அடிப்படையில் 5,489 கோடி ரூபாய் காப்பாற்றப்பட்டது என்றும், சைபர் மோசடியில் தொடர்புடைய 9.42 லட்சம் சிம் கார்டுகள் மற்றும் 2.63 லட்சம் IMEIN ஆகியவை முடக்கப்பட்டுள்ளன என்றும் மத்திய உள்துறை இணை அமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார்.